ஒவ்வொரு நாளும் நம்ம சொன்னோம் கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றினார். காலையில தூங்கி ஏற்கவனா முகம் கழுவி தேவ சமூகத்துல வந்து நின்று இந்த நாளில தேவன் என் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றினார், என் சத்துருக்களை எல்லாம் விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் வாழ்க்கையின் நடுவிலே இருக்கிறார், மையமாக இருக்கிறார். இனி நான் தீங்கை காண போவதில்லை. இதை தீங்கை நான் காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எதை பார்க்க மாட்டேன், எதை நான் பார்க்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன பேச மாட்டேன். இன்னைக்கு எப்படி போகுதோ கெட்டவுன்னு என்ன வருது, என்னதான் இருக்க போதோ. நேற்று வேற வேற பிரச்சனை, நேற்று அவன் நாய் மாதிரி பொழைச்சான், இன்னைக்கு என்ன பண்ண போறானோ, அவன் என்ன கண்டாவே ஆகல. இன்னைக்கு தவறான அறிக்கைகள் எதை விதைக்கிறான். நீ எதை விதைக்கிறையோ உன் வாயின் பலன் எதுவோ அதுதான் உனக்கு சொந்தம். ஆண்டவர் சொன்னாரு, அவர் என் நடுவில் இருக்கிறார், என் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறார், என் வேலைஸ்தலத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். எது மாறினாலும் என் கிருபை மாறாது என்று சொல்லி ஏசாயா 54:10 அவர் சொல்லி இருக்கிறபடினாலே எதுவும் மாறும். தேவன் மாறாதவராக என்னோடு கூட இருக்கிறார் என்ற அறிக்கை உனக்கு இருக்குமானார் நம்ம என்ன பண்ணல. பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், பக்கர உபத்திரம் இதையே பேசிட்டு இருக்க. ஆண்டவரும் சொன்னாரு யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, என்னிடத்துல உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உனக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன சொல்லுங்கள், உலகத்தை நான் ஜெயிச்சு. என்ன இந்த உலகத்துல உபத்திரவம் நிறைஞ்ச உலகத்துல தான் உன்னை என்னை வைக்கிறது. 1 யோவான் 5:19 சொல்லப்பட்ட பிறகு நாம தேவனால உண்டாகி இருக்கிறோம் என்றும் இந்த உலகம் முழுவதும் பொருளாதாரத்துக்கு கிடைக்கிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று எழுதுவது. யாருக்குள்ள இருக்கிற உலகத்துல இருக்கிற அப்ப இந்த பொருளாதார நீ ஜெயிக்கணும். அதுதான் 2:14 உனக்கு திருப்பி கொடுக்கிற தேவனை. இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச கால வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற சங்கீதம் வேதனை பார்த்தீங்கன்னா கடற்கரை மணலை விட அதிகம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மணலை எண்ண முடியாது. ஒரு கை நிறைய மணலை எடுத்து என்ன பண்ண முடியாது. எவ்வளவு அளவுக்கு மணல் இருக்கு சொல்ல முடியுமா நம்மளால? அப்ப கடற்கரையில இருக்கிற மணல் எவ்வளவு இருக்கும், அதை விட அதிகமா என் வாழ்க்கையில இருக்கு பிரச்சனை, வேதனை, சங்கடம். அது மிகுதி மிகுதி நிறைஞ்ச வாழ்க்கையில தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குவேன், உன் ஆக்கினைகளை நான் அப்புறப்படுத்துவேன். எப்ப உனக்கு ஆக்கினைக்கு ஸ்ரீடன் பார்த்தீங்கன்னா ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிச்சு சபைக்கு வரும், கர்த்தரை ஆராதிக்கிறோம், போனோம், வீட்டுக்கு போனா மாம்சமா சண்டை. உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல, என்ன கண்டா உன்ன பிடிக்கல. யாரை பார்த்து மூஞ்ச திருப்பிக்கிறது, யாரை பார்த்து மூஞ்ச திருப்பிக்கிறது.
வலது ஆவிக்குரிய சபை நடக்கிறது எல்லாம் மாம்சமா நடக்குது. அப்போ உனக்கு நீயே பல ஆக்கினைகள் தண்டனைகளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ ஆவிக்குரியவனாக காணப்பட வேண்டும், ஜீவனையும் சமாதானத்தையும் உன் வாழ்க்கையில நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உன்னை முக்குறித்து தேவ சபையில கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆவிக்குரிய நிலையில ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்று வாழ வேண்டியவங்க எனக்கு மாம்சத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால ஒவ்வொரு நாளும் வேதனை, சண்டை, கசப்பு, வைராக்கியம், கோபம், பற்பல நிலைகள் இதெல்லாம் சாத்தானுக்குரியது. அத்தனை எங்க நிறைய வீட்டுக்கு சாத்தா எங்க இருக்கிறான், வந்தது எங்க? ஆனா வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலையில மாம்சம் தான் இருக்கு. ஆவிக்குரிய நிலையில தேவனுக்குரிய பயம் இருக்கும். தேவனுக்கு இருக்கிறாரு, தேவனுடைய வசனம் வீட்டுல இருக்கு. இந்த வசனம் தான் இருளாக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் இல்ல, எனக்கு வெளிச்சம் காட்டி நடப்பிக்கக்கூடியது. சங்கீதம் 19 வசனத்துல பாத்தீங்கன்னா பெரிய இடர். ஏன் வெட்கல பல ஆட்களை இடரலாக சத்துரு என் வாழ்க்கையில கொண்டு வர என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியல. தேவனோடு கொடுக்குது போது இந்த யோகுக்கு இடர்லாம் அவன் மனைவியை கொண்டு வந்து வச்சான் சாத்தான். வசனம் என்ற வெளிச்சம் எங்க இருக்கணும்? இன்னைக்கு சில தீமைகளை நாம் அனுபவிச்சு ஆகணும், சிலது நாம் ஒதுங்கி போய் ஆக வேண்டும். மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையின் நடுவே இருக்க வேண்டும். என்னுடைய கிரியைகளினாலே வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணிடக்கூடாது, என்னை விட்டு விலகி போக. கிரியைகள் தெரியும், எது இறங்கும், ஒருவேளை உபச்சாரம் இல்லாம இருக்கும், ஒருவேளை காம விகாரம், இன்னைக்கு கண்டபடியான உறவுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா சராசரியான சண்டை, பிரச்சனை, இன்னைக்கு கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு? இதையெல்லாம் தேவ சமூகத்துல கொண்டு போய் ஆண்டவரே இதை மேற்கொள்ள என்னால முடியல, என்னை மாற்றம், இந்த காரியங்களுக்கு என்னை விளக்கும் என்று சொல்லி நம்மை சாத்தாங்கமாக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொள்வது. மனுஷனால் கூடாதுல்லா தேவனால் கூடும் என்ற நிலையில அந்த காரியத்தை நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ நல்ல எப்படியா 3:17 அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வல்லமை உள்ளவர், வல்லமை அற்றவங்க கிடையாது, எதாவது செய்ய முடியாதவர்கள் கிடையாது. அவர் எப்பேற்பட்டவர்? அவரால் ஆகாத காரியம் என்பது ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று செய்ய நினைச்சிட்டார், அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஒரு பாதாள சேனையே எழும்பி வந்தால் தேவன் செய்ய நினைச்சத தடுக்க யாராலையும் முடியாது. அவர் ஒன்று சொல்லிட்டார்னா அவர் ஒன்று எழுதுனா எழுதுன்னு எப்பேற்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கும். ஆனா இன்னைக்கு வரையும் பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம் போராட்டம், கடன், வியாதி, பலவீனங்கள் இப்படியே தான் இருக்கணும். இதெல்லாம் வராதுன்னு சொல்றது ஆண்டவர்.
ஆனா இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு சொல்ற. இதெல்லாம் நீ ஜெயம் கொள்ளணும். இதுதான் சங்கீதம் 46:11 எழுதப்பட்டிருக்கு. நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். 41:11 பாருங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இன்னைக்கு நமக்கு தெரியுமா தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார்? தேவன் என் மேல் பிரியமா இருப்பார். ஆனால் இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு சொன்னாரு, சஞ்சலம் பெருகி சொன்னாரு, கடற்கரை மணலை பார்க்கும் பிரச்சனைகள் அதிகமா உனக்கு இருக்கு. நீ 100 வயசானாலும் உனக்கு என்ன இருக்கு? ஆனா அதெல்லாம் நீ ஜெயிச்சிடுவேன்னு சொன்னாரு. அதெல்லாம் நீ அப்ப இதெல்லாம் வராது, வரக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாம் இந்த உலகத்துல எந்தெந்த மனுஷனுக்கு என்னென்ன வருதோ அத்தனை யாருக்கு வரும்? ஆனா அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திருவைய தேவன் யாருக்கு தராருன்னா நம் பிள்ளைகளுக்கு தரு. அதுதான் நம்ம வாசித்தோம். 147:11 நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் மேல பிரியம் வைக்கிறாரு? இப்ப எந்த அளவுக்கு காத்திருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு, என்ன பண்ண முடியல. ஒரே வெயில் காட்டுது. நான் ஏசி வாங்கி போட்டுலாம் எங்க வாயில ஏசி வந்துருமா, சிவில் காத்து வந்துருமா, என்ன பண்ண? அது ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் கிரியைகள் நமக்கு இருக்க வேண்டியது. இதை விட வெயில் அக்னி கடல் எங்க காத்திருக்கு? யாருக்கு காத்து நிற்கு? கிருபைய வீணடிக்க உலகம் மாயையை நம்பி தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறவங்களுக்கு எது காத்துருக்கு? இங்க பார்க்கிற எல்லாம் மாய. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல, அடுத்த நிமிஷம் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வாலிபம் சில வருஷங்கள் கழிச்சா இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் நாளைக்கு இல்லாம போயிடும். இன்னைக்கு நெருக்கமா இருக்கிற சிநேகிதர்கள் நாளைக்கு பகையா மாறி போவாங்க. எல்லாம் மாறிடும். ஆனா தேவன் மாறாதவராக இருக்கிறார். நீ யார்கிட்ட வந்து இருக்கிறது முடியல, யார் சந்திக்க முடியல. கவனிக்க, 7 மணிக்கு வேலைன்னா 8 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு. எத்தனை மணிக்கு கிளம்பி போவீங்க? என்னையோ ஒரு நாள் லேட் ஆகலாம். ஒவ்வொரு நாளும் லேட் ஆனா உனக்கு எவ்வளவு ப்ரமோஷன் கிடைக்கும், எவ்வளவு இன்கிரிமெண்ட் கிடைக்கும்? தேவ பயம் கிடையாது, தேவனுக்கு காத்திருக்கிற நிலை கிடையாது. ஆனா பிரச்சனை பாருங்க, எனக்கு என்ன பண்ண 4 பேர் மத்தியில் என் தலை எப்படி இருக்குதான் அப்படியே வந்து 4 பேரை பார்த்து என்ன பண்ண, என்னை பார்த்த உடனே எல்லாம் என்ன பண்ண ஆசை நல்லதுதான். ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒரு நிலை உனக்கு வேணும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற காலகட்டத்தை நீ நினைச்சு பாரு. என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஒரு 10 ரூபாய்க்கு வழி இல்லையா? 10 ரூபாய் சம்பாதிக்க முடியல. 10 ரூபாய் உனக்கு 10 லட்சம் போல அன்னைக்கு காணப்பட்டது. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் உனக்கு சாதாரண ஒரு காரியத்தை போல மாற்றி வச்சிருக்கு. எப்படி ஆச்சு இதெல்லாம்? வாலிபத்துல இல்லாதது இப்ப வாழ்க்கையில ஆகக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் காலக்கீழ கொண்டு வந்து போடுறாரு. ஏன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காலக்கீழ வந்ததுனால இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்களை உன் காலக்கீழ கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஆனா எப்போ கர்த்தர் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை நீ காலில் மிதிச்சுட்டு உலகத்தை உன் தலைமையில வச்சுக்கிறியோ அன்னைக்கே உன் வாழ்க்கையில நீ தலைகீழா மாறி போகக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில என்ன பண்ணது? நீ
ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய வார்த்தை ஒரு துணி கூட ஒழியாது. தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. அவர் சொன்னதுதான். அவர் சொன்னாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் சொன்னது. ஆனா இது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கர்த்தரின் வாழ்க்கையின் நடுவிலே இருக்கிறதற்கு நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எது என் மையமா இருக்கு? எது எனக்கு பிரியமா இருக்கு? எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? இதை நான் உட்கார்ந்து சிந்திக்கிறேன். வரீங்க, கர்த்தருக்கு தோற்றணும், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். ஆனா இன்னும் முன்னவாங்க அடிக்கடி ஆக முடியல. பெல்ட் உள்ள இருக்கு, கையில கூடாதுன்றாங்க, நீ நிறைய போக கூடாதுனாங்க. ஆனா கர்த்தருடைய சபைக்கு நான் வரதான் செய்யறேன். நடக்குங்க பெரியவங்களுக்கு அவன் நடாதான் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா திரும்பி எங்க வரன்னா, ஏன் வந்தன்னா, எனக்கு கொடுத்து இருக்கிற ஜீவனை கர்த்தருக்காக. யாருக்காக? இன்னும் தேவனுக்காக ஒரு சேனையை எழுப்ப வேண்டிய அந்த தரிசனம் சரியா நிறைவேறும். தேவ சேனை, தேவனுக்காக ஒரு சேனை எழுப்பணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை ஜீவன். என் பலவீனத்தையே பார்த்திருந்தா, என் வைத்தியத்திலே பார்த்திருந்தா, என்னால முடியாதுன்னா அது ஒரு நாளும் முடியாது. எங்க வரணும்? யார் சமூகத்துல நிக்கணும்? யாருடைய கிருபையை நான் பார்க்கணும்? அந்த கிருபையை நான் பெற்றா என் பிரச்சனை எல்லாத்தையும் நான் செய்யணும். அப்ப எந்த சூழ்நிலையிலையும், எந்த பிரச்சனையிலையும், எப்பேற்பட்ட நெருக்கத்திலையும், எப்பேற்பட்ட வேதனை சூழ்ந்த காலகட்டத்திலையும், எத்தனை சத்துருக்களை சூழ்ந்திருக்கிற காலகட்டத்திலையும் பலவானாகிய தேவன் என் வாழ்க்கையின் மையத்திலே நடுவில் அவர் இருப்பார். தோல்வி என்பது எனக்கு இல்லை. தோல்வி என்பது எனக்கு அப்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, தேவன் என் வாழ்க்கையின் நடுவில் இருக்கிறார். என் மையம் யாரு? வேதம் சொல்லுகிற இந்த காரியங்களை நீதிமொழிகள் 8:34 நினைக்கிறேன். வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எப்ப கதவு தட்டுவாங்க, எப்ப கதவு திறப்பாங்க என்ற சத்தத்திற்கு காத்து நிற்கிற ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்னுடைய காத்திருப்பு யாருக்காக? எங்க வந்து காத்திருக்கிறேன் நான்? கவனிக்கிறியா? கொடுக்கிறவனுக்காக காத்திருக்கிறியா? கொடுத்ததை எடுத்து போற மனுஷனுக்காக காத்திருக்கிறியா? யாருக்காக காத்திருக்கிற? நீங்க எங்க காத்திருக்கிறதுக்கு மனசு இல்லை? நான் உங்களுக்கு சொல்ல தைரியமா நீங்க பாத்துக்கிறாங்க. டைம் வேணும். 10 ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சுன்னா பைபிள் எல்லாம் எங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கை கட்டிக்குவாங்க. எப்படா என் ஆத்மா ஏன்னா பெரிய ப்ரோக்ராம் நிறைய. ஆனா வசனம் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிச்சுங்க.
ஓய்வு நாளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தமாய் ஆசரிக்க அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? தேவனுடைய சித்தமும் ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது யாருடைய காரியம்னா, சாத்தான் நீ ஆசீர்வாதமா இருக்கிறது விரும்பல. ஆனா நீ யாரோட கை கொத்துக்காத, சாத்தான் அவர்களோட நீ கை கொத்துக்காத. ஏன்னா நீ யாரா இருக்கணும்? நீ ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காகவே உன்னை உலக தோற்றத்திற்கு உன்னை தேவன் உன்னை முன்குறித்தார். தாயின் கருவில உன்னை தாங்கி சுமந்து ஏந்தி எல்லா தீமை இருக்கும் விலைக்கு பாதுகாத்து இந்த நாள் வரையிலும் காத்திருக்கிறார். நல்ல வயது வரையிலும் உன்னை காப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நான் என்ன பண்ண, இந்த காத்திருக்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையே உபவாசம், சனிக்கிழமை ராத்திரி எல்லாம் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே முன்னவே வந்து எல்லாம் யார் வராங்களே வந்து இந்த பாய போட்டு நேர்படுதல படிட்டு ஜனங்களுக்காக, தேவ பிரசனத்திற்காக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்திற்காக, பரிசுத்த ஆவியானுடைய தரிசனங்களுக்காக விழுந்து கிடந்து ஜெபிக்கிற ஒரு நிலையில கர்த்தரை வளர வைக்க யோசனை பண்ணிப்பாரு. ஒரு மனுஷனுடைய முடிவு மறைவா இருக்கு, அது எனக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா தேவனை நீ சந்திச்சாகணும். தேவனை சந்திக்கும் போது இந்த பூமியில உனக்கு கொடுத்த வாழ்நாட்களுக்கு நீ என்ன செய்தாய் என்ற கணக்க யாரு தரணும்? என்ன செய்த? உன் குடும்பத்துக்கே நேரத்தை செலவழிக்க, உன் குடும்பத்தை உனக்கு கொடுத்த ஆண்டவன் தான் சபையும் உனக்கு கொடுத்த. சபையை கொடுத்தது யாரு? சபை எந்த மனுஷனுக்கு சொந்தம் இல்லையா? அப்போஸ்தலர் 20:28 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட இப்ப சபை என்ன பண்ணாரு? யார் சம்பாதிச்சது? எப்படி சம்பாதிச்சாரு? ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சாரு. 1 தீமோத்தேயு 3:15 பார்த்தீங்கன்னா, இந்த சபை தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டது. இது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் என்று சொல்லப்பட்டது. சபை யார் கொடுத்தது? நீ என்ன வரலாம்? அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுகிறதுக்கு சத்தியம் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். சத்தியம் உன்னை வேறுபிரிக்கப்பட்டவனாக மாற்றி நீ கர்த்தருக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அளவுல உன் வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டும். கனவின மத்தியிலும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணி உட்காராங்க. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவங்க ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தேவன் எனக்கு ஞாபகத்தில் என்ன குடும்பத்திற்காகவும் ஜெபம் பண்ணிட்டு தான் வரேன். ஆனா நான் என்ன பண்ணணும்? தேவன் எங்க இருக்கணும்? அப்ப உன் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கணும். உன் மையமே நீ கனப்படுத்தக்கூடிய, மதிக்கக்கூடிய, நீ அதிகமாக உன் குடும்பத்துல வரவேற்கக்கூடிய ஒருவர் யாருன்னா நீ ஆராதிக்கிற தெய்வமாக இயேசு கிறிஸ்து. 2 நாள்ல நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு கேள்வி எனக்கு வருவாரு. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வர ஆளுங்க கூட இப்ப கரெக்டா அந்த 8 மணி தான். இவங்களுக்கு நேரம், இவங்களுக்கு பிக்சர் டைம் என்ன டைம்? என்ன நேரம்? கன்சல்டேட்ல சேர்ந்த அமைதி இவங்க எல்லாம்
8 மணி ஆனாதான் உள்ள நுழைவாங்க. ஆனா எத்தனை மணிக்கு அனுப்பிருப்பீங்க? நான் ஒரு குறைச்சல நினைக்காத. ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி போராட்டம் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு, பற்பல விதமான பயங்கள் இருக்கு, சரீரம் வேற முதிர்ச்சி அடையுது, வயசாகுது, பற்பல நிலைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் கடந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது யாரை சந்திக்க வர? தேவனை சந்திக்க வந்தா இப்ப அப்பாயின்மெண்ட் ஆகணும்னா நான் வந்து காத்திருக்கணுமா? அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட காத்திருக்கணும். ஹாஸ்பிட்டல் போனேன் 2 நாளைக்கு முன்ன அப்பாயின்மெண்ட். 2 மணி 2:30 வந்துருங்க, பார்த்துடலாம். ஒரு சர்ஜன் முடிச்சுட்டு வந்துருவாரு. அப்பாயின்மெண்ட் எப்பா? 2 மணி நேரம் எங்க வெயிட்டிங். இப்படி பார்த்து குழந்தை மாதிரி எட்டி வராரா. எவன் கதவை தாழ்த்தாலும் டாக்டர் வந்தாரா யாருக்கு காத்து? ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் பார்க்கறது இருக்கு. சொன்ன நேரத்தை விட 2 மணி நேரம் நான் காத்திருப்பாருன்னா என் வாழ்நாள் தாயின் கருவில இருந்து உருவாக்குகிறது இருந்து என் நர வயது வரை நான் காக்கிற தேவனுக்கு நான் எவ்வளவு காக்கிறேன். நான் முன்ன வரணுமா வேணாம். இன்னைக்கு கர்த்தருடைய நாள், பரிசுத்தமான நாள். பரிசுத்தமா இருக்குன்னா நீ பரிசுத்தவா? வேதம் மருத்துவ கேட்க வச்சிருக்கு, நீ பாடி கிடையாது. அப்ப பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் கூடி ஆராதிக்கிற ஆராதனை அது வேறு பிரிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். நம்ம ஆராதனை எப்படி நான் பேருக்கிறாங்க பாட்டு 4 கைதான் ஆராதனை. என்ன பண்ணல? தேவன் எங்க இருக்கிறாரு? சங்கீதம் 22:3 நீ பாரு, எங்க இருக்கிறாரு? எங்க வாசம் பண்றாரு? எங்க வாழுகிறாரு? எங்க இருக்கிறாரு? யார் அந்த இஸ்ரவேல்? அப்ப உன் புலியில தான் கூட வாழ நினைக்கிறார் ஆண்டவர். இப்ப உன் வாழ்க்கையில புலி இருக்கா? வேற என்ன? வீட்டுல வேலை, வெளியே போன வேலை, நேரம் கிடையாது, மூச்சு விட நேரம் இல்ல, சாப்பிட நேரம் இல்ல. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு நீங்க தேவன் கொடுத்த அந்த ஒரு நாள் நீ நான் பலனடைய ஆசீர்வதிக்கப்பட, என் பிரச்சனைகள் மாற, பிரச்சனைகளை நான் ஜெயிக்க தேவன் எனக்கு வேண்டிய கிருபையை தருவதற்கு இந்த நாளை எனக்கு கொடுத்தா, இந்த நாளை நான் யாரை சிந்திக்கணும்? இன்னும் பாருங்க, அழகாக சகரியா 2:10 வாசித்து பாரு. சீயோன் குமாரத்தியே, எம்பீரித்து பாடு. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வந்து உன் நடுவிலே வாசம் குமாரத்தியே, தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்திலே வாசம் பண்ணக்கூடியவர்களே. எப்படி பாடு? எப்படி பாடு? எப்ப வந்து உன் நடுவில வாசம் பண்ணுவாங்க? எப்ப வாசம் பண்ணுவாரு? எப்ப வாசம் பண்றாருமா? பிரச்சனை எப்பமா மாறும்? உன் கண்ணீர் எப்ப துடைக்கப்படும்? உன் கணக்கத்தில் எப்ப தீங்கும்? எப்ப மற்ற ஜனங்கள் மற்ற உன் தலை நிறுத்தும்? எந்த நேரம்? எல்லாருக்கும் சபையாக ஒரு நேரத்தை கொடுத்து வச்சிருக்கிறது. எனக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பலவீனம் இருக்கு, எனக்கும் போராட்டம் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? வந்து என்ன பண்ணணும்? தேவனுக்கு சொல்லுகிற நேரம் நம்ம
திருடர்களா இருக்கிறோம். எதுக்கு நான் நடத்துக்கிறேன்? என்ன மேக்கப் பண்ணிக்கிறதுக்கே வேலை சரியாகுது எனக்கு. என்ன பண்ணணும்? கவனிக்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6வது மதத்துக்கு சனிக்கிழமை நைட்டு எல்லாத்தையும் நீ ஆயத்தப்பட்டு வச்சுக்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற காணிக்க வரையில நீ என்ன பண்ணிருக்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜெபம் பண்ணி காலையில தேவ சமூகத்துல வருகிறதுக்கு அந்த வாங்கி அந்த தாக்கம் வந்தா எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவனா இருக்கிறபடினால தேவைகளை கருத்து தேவன் எப்ப நடுவுல வருவார்? அவளை பாடும்போது அவளை தொட்டு கொண்டு எனக்கு எப்ப பிரச்சனை மாறும், எப்ப என் கண்ணீர் துடைக்கப்படும், எப்ப என்னுடைய காரியங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படும், எப்பதான் எனக்கு செம்மையான வழிகள் வைக்கப்படும், எப்ப இடர்கள் நீங்கும், எப்ப தத்து இருக்கிற எப்ப சிதறடிக்கக்கூடிய காரியத்தை கத்த செய்வார்னா ஆராதிக்கும் போது தொண்டு கொள்ளும்போது பாடும்போது அவர் என் நடுவில் வந்து வாக்கு பண்ணுவேன் வாக்கு கொடுத்து என் பிரச்சனைக்கு நடுவில் அவர் வந்தார். என சுற்றிலுமா இருக்கிற பிரச்சனை, என சூழ்ந்து இருக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்குகிறதுக்கு வழி யார் வரணும்? யார் வரணும்? யார் வரணும்? கவனிங்க, நான் ஆரம்பத்தில் பார்க்க சொல்றாங்க, யார் என் குடும்பமே என் கூட வரலன்னா கூட நான் வந்து எனக்குள்ள இந்த வைராகியத்தை கத்த பார்த்தேன். சத்தம் போட்டு விட்டுட்டே வந்துருவேன். என்னங்க 4 பொட்ட பசங்க கூப்பிடுவாங்க, எனக்கு தெரியாது எங்க வரணும். அப்ப ராணி வருவா, மேஸ்தி வருவா, ஜூட்டி வருவா, பாஸ்டமா வருவாங்க. வந்து பஸ் ஏறி செக்போர்ட்ல இறங்கி அங்க இருந்து மாம்பழம் டி நகர் வந்து செக்போர்ட்ல வந்து செக்போர்ட்ல இறங்கி நடந்து வரணும். இது இந்த ஏரியா தான் சச்சின். எங்க வரணும்? நீ எப்படி வருவே தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணிடணும், அர்த்தம் 2 பஸ் மாறி பண்ணணும், நடந்து வரணும். வீட்டாண்டு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில கர்த்தருக்காக எழுமணுமாக எங்க குடும்பத்தை படிப்படியா ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் கர்த்தர்தான். ஒரு காரியம் திருப்பதில 24 மணி நேரம் 36 மணி நேரம் அதை பார்க்க காத்து அவனுக்கு இருக்கிற வேலை ஏன் நமக்கு எல்லாருமா போச்சு? யாருக்கு இல்லை? அவன் தெய்வம் சொல்ற அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம்? 1.5 நாள் காத்து எல்லாம் லைன் லைன்ல ஒண்ணு நிக்க வைக்கணும். அழக சேர போட்டு அழக பாய போட்டு உட்கார வச்சு காத்து என்ன பண்ண முடியல. அப்பதான் பிஸி யாருக்கு ஒரு தெரியல. நீ ஆக முதல் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பேரு, 10 வசனத்தை வாசிக்கணும். 4 வசனத்தின் வாசி 11 வசனத்தை வாசி. இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சரி, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. இது வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தலான பையிலே போடுகிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து தேவ சமூகத்தை குறித்து நீதான் பொறுப்புள்ளவனாக கர்த்தர் வச்சிருக்க.
உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் தேவ ராஜ்யத்தை நீ செயல்படுத்த நிலையில தான் கர்த்தர் அதை உனக்கு வச்சிருக்கிற. அல்லேலூயா. நீ எப்படி ஓடி 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 உழைச்சாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ தரணும்னா, கர்த்தருடைய வீட்டை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்து உனக்கு அக்கறை இல்லாம போனா மேல கர்த்தர் அக்கறை வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில வரணும். ரெண்டாவது பாருங்க, மத்திய 18 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாருங்க? எங்கே 2 பேராவது 3 பேராவது? யார் இந்த 2 பேர் 3 பேர்? வார்த்தை வந்துனே இருக்கு, ஒன்னும் கையில வைக்கவே இல்லை. யார் அந்த 2 பேரு? யார் அந்த 3 பேரு? கணவனும் மனைவி என்ன 2 பேர், பிள்ளை ஒண்ணு இருந்தா 3 பேர். எங்க கூடுவாங்க? நான் வீட்டுல தான் நம்ம கூடுவோம். எங்க கூடுவாங்கன்னா எந்த சிட்டின்னு வந்தாங்க எங்க வருவாங்க? வீட்டுல என்ன பண்ணனா இவங்க கூடி வரணும். அவன் நாமத்தினால வந்து அவர் எங்க இருப்பாரு? ஏன் இருக்கிறார்? 19 வசனத்தை அவசியம் கொள்ளாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தார்கள் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை எந்த காரியம்? எது பிரச்சனை? எது தேவை? எது உன்னை பெருகப்படுத்துது? எது உன்னை கண்ணீர் விட வைக்குது? எது உன்னை கலங்க வைக்குது? எந்த பிரச்சனையா இருந்தா எது உனக்கு ஆட்டம் காண வைக்குது? எது உனக்கு அடி சேர்க்குது? என்ன காரியமா இருந்தாலும் ஒரு மனமா நீங்க கூடி ஜெபிக்கும் போது நடுவில் கர்த்தர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை யார விடுவார்? யார விடுவார்? எவனுக்கு வரணும்? குடும்ப ஜனம் இருக்க கர்த்தரை பாடி ஆராதிக்கிற ஆராதனை இருக்கா? கர்த்தருடைய பாட்டு சத்தம் கேட்குதா வீட்டுல? ஹலோ, டேப் ரெக்கார்டு வச்சுக்கிறேன், டிவியில சவுண்டா வச்சுக்கிறேன், அதெல்லாம் இருக்குதா? உன் வாய் சவுண்டா மாறுதா? உன் வாய் கர்த்தரை துணிக்குதா? உன் வாய் நன்மையானவைகளை செய்தார் என்று சொல்லுதா? கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாய் இருக்கா? கர்த்தரை பாடி ஆராதிக்கிற ஆராதனை உனக்குள்ளது வருதா? தேவன் எங்க வருவார்? தேவன் எங்க வருவார்? ஆனா இன்னைக்கு மையம் தேவன் அல்ல, இன்னைக்கு பணம் மையம் ஆகுது. எது மையம்? வேலைகள் மையம், உறவுகள் மையம். யார் வந்தாங்க? யார் வந்தாங்க? ஆனால் பிரேயர் இல்லை. முக்கியமான வேலை வந்து 10 நிமிஷம் ராத்திரி 10 நிமிஷத்துல வரன்னு போன வேலை 2 மணி நேரம் கழிச்சு வருது. ஏன் உன் மையம் எது? நீ தெரிந்து கொண்ட நேரம் எது? தேவன் வாழ்க்கைக்கு நடுவில் வாசம் பண்ணக்கூடிய நேரம் எது? இதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கும் பிரச்சனை
இப்ப மாற்றுவர். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவர். உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகும்படியாக செய்வார். தேவன் ராஜாவாக உன் நடுவில் வந்து இருப்பார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்ற வார்த்தையினாலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் பணம் தேவைதான், பணம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது ஜீவன் அது. சம்பாதிக்கிறதுக்கு தேவன் பலன் தரலன்னா ஒரு டம்ளர் இந்த மைக்க கவனிக்க முடியுதா? நான் தேவன் சமர்ந்து தரேன். ஆப்ரேஷன் ஓபன் ரெண்டாவது ஒரு ஆப்ரேஷன் இந்த பைபிள் வெயிட் ஆகுது, தூக்க முடியல. எனக்கு தூக்க முடியல. அவன் டாக்டர் சொன்னா ஒரு மகு தண்ணி கூட நீ எடுக்கக்கூட, ஒரு பச்சை குழந்தைய கூட நீ தூக்க கூடாது, என்ன பண்ணக்கூடாது. எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. மனுஷ கண்கள்ல தயவு வேணும்னா தேவன் இல்லாம அது கிடைக்கவே கிடைக்காது. நீயா நானும் போறோம், எத்தனையோ ஆக்சிடென்ட்கள், எவ்வளவு பிரச்சனைகள், மரணங்கள். ஆனா இந்த நாள் வரையிலும் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம மேல வச்ச அன்பு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற, தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தாங்க. 100 வயது வரையிலும் நான் காப்பேன் என்று சொன்னதுனால இந்த நேரம் பல பிரச்சனைகளை பல நேரங்கள்ல நான் இந்த வார்த்தைகளே சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த இல்லம் சொல்ல முடியாது, சொன்னது அவர் தான். நீ சொன்னதே ஆண்டவரே, நீ சொன்னதே, நீ எழுதி வச்சதே, இந்த வார்த்தையின்படி எனக்கு என்ன பண்ணுங்க. நீ வேணா நடந்துதான் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பலவீன பாதையில ஒரு பக்கம் போனாலும், ஒரு பக்கம் என் பலவீனத்துல பலன் கொடுத்து நடத்தலாம் செய்யறாரா. தயவு செய்து நான் மீண்டும் பார்க்கணும். எல்லாரும் ரொம்ப நல்லா உங்களை குறிச்சி தேவ திட்டம், நீங்க மேன்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீ தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய தளபதிகளை போல இருக்க வேண்டிய ஆட்கள் செயல்பட வேண்டும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனையா நம்ம வாழ்க்கையின் மையமா இருக்கு. வேலை தளமா இருந்தாலும் தேவன் வேலை மையமாக இருக்கும். அது வேணும். அவர் இருந்ததுனாலே எல்லா தீமைகளும் வரைக்கும் போகும், எல்லா நன்மைகளும் நமக்கு சேரும். அங்கே 23:6 சொல்லப்பட்டபடி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, யார் இருந்துட்டார் எல்லாம் சம்பாதிக்கணும், தேவை என்பது இதெல்லாம் முக்கியன்றது தேவன் அறிவார். ஆனால் இது எல்லாவற்றையும் விட தேவன் தான் முக்கியம் என்று நீ நான் அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட யார் முக்கியம்? இனி எல்லா மனுஷர்களும் மாறி போறாங்க, சூழ்நிலைகள் மாறி போகுது. ஆனா இன்னைக்கு மாறாதவராக இருக்கிறது யாருன்னா ஆண்டவராக இயேசு. நன்றியோடு நாம் ஆண்டவரை வார்த்தையை வார்த்தை முடியாது. Thank you.
வெளியே அதே மாதிரி அடிக்கிறது அதிகமாக நேசிக்கிறேன். ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே என்னை தீங்க காணாதிருப்பாய் என்று வாக்களித்தார். கொடுத்த கரங்களை பொருளாதாரத்துக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய வழிகள் ஒன்றின் துறையினால் நிறைவாயிருக்கிறது. எல்லா குறைகளும் அவர்கள் நேசித்து எதிர்த்து ஆசீர்வாதம் குடும்பத்தை வருமானங்கள் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தி நம் அனைவரோடும் செய்கிற வேலை சடங்குகள் என்றும் நீடித்து நிலைத்திருக்கிறது.